அனைத்து தமிழர்களுக்கு நன்றி வணக்கம். நான் உங்கள் புகழ் வெல்சன். இன்றைய பேர் நம்ம வேலூர் கோட்டை உள்ள என்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு, இந்த கோட்டை இதுவரை நீங்க விசிட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய பதிவா தான் இருக்க போகுது. வேலூர் கோட்டையில் இருக்கிற முக்கிய சிறப்பு பகுதியில தான் இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க. வேலூர் கோட்டைக்கு போகணும் அப்படின்னா இந்த காந்தி ஸ்டேடியை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல காந்தி ஸ்டேடியம் இருக்கு. உள்ளதான் வேலூர் கோட்டையும் வந்து இருக்கு. ஸோ நீங்க வந்து பேக் சைட்ல பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு வந்து தெரியும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் விளாக். இந்த ஃபர்ஸ்ட் விளாக நீங்க கிளியரா வந்து வாட்ச் பண்ணுங்க. வேலூர் கோட்டையில கல் மட்டும் கிடையாது, வெளியில இருந்து பார்க்கும்போது கல் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனா அதுக்குள்ள கல் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்கு. ஸோ மியூசியம் இருக்கு, ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இருக்கு. எல்லாம் ஆய் சொல்றேங்க சார். ஹாய். வேலூர் கோட்டையை பார்வையிட வருபவர்களை வரவேற்கும் காந்தி சிலை, வெள்ளி போன்று மிளிரும் நாணய கிணறு, மிக உயரிய கலசம், மிக பெரிய நந்தி, சர்ப்பதோஷத்தை நீக்கும் வள்ளி மற்றும் பாம்பு வடிவ சிற்பம், 100க்கும் மேற்பட்ட தூண்களாலான கலைநயமிக்க மண்டபம், மானை வேட்டையாடும் ஓனாய், குழந்தைகளை மகிழ்விக்க மிகப்பெரிய டைனோசரஸ், சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுக்கள், வெடிமருந்து குடுவைகள் மற்றும் பலவற்றை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கு. என்னது எலும்பா? என்ன எலும்பு இது? சீட்டா எலும்பா? பயமா இருக்கா? புரியா? மீன் கொத்திராது. இதுதான் வந்து பீரங்கி. உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2300 வருஷம் பழமை வாய்ந்து அந்த காலத்தில் வந்து இறந்தவங்களை வந்து சவத்தொட்டி அந்த காலத்தில் நெல், கேழ்வரகு இதெல்லாம் போட்டு இது வைக்கிறது, தானியங்கள்லாம் போட்டு வைக்கிறது. இப்போ நம்ம வேலூர் கோட்டையில என்ட்ரி ஆக போறோம். இந்த காந்தி ஸ்டேடிக்கு பேக் சைடு அப்படியே திரும்பணும் அப்படின்னா நம்மளுக்கு வேலூர் கோட்டையுடைய ஃப்ரண்ட் வியூ அழகா நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்குது. ஸோ இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா அழகான பார்க் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ கிரீனா வந்து சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட ஜாலியா நீங்க வந்து விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். மிகப்பெரிய ஸ்பேஸ் வந்து இருக்கு. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வலதுபுறம் மற்றும் இடதுபுறத்தில் வேணா தண்ணி வந்து காணப்படுது. ஸோ இதுல இருந்து செடிகளும் இருக்கு. இந்த செடிகளெல்லாம் நீக்கிட்டு நம்மளுக்கு ஒரு போட்டிங் மாரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். குழந்தைகளை வந்து நிறைய பேர் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இங்கே ஒரு சப்வே மாரி இருக்கு. ஸோ இந்த சப்வே உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா கற்களால் மட்டுமே வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ கரிகால சோழன் எப்படி கல்லணையை வந்து கட்டி கற்களால் மட்டும் வந்து செஞ்சப்பட்டானோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து கற்கள் மட்டுமே அமைச்சு இந்த கோட்டையை வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து கற்களாவே வந்து அமைச்சிருக்காங்க. வேலூர் கோட்டையின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கலைநய மிக்க சிற்பங்களும் அதன் செதுக்கங்களும் பிரமிப்படைய வைக்கும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1806 பிரிட்டிஷ் ஆட்சியை முதலாக எதிர்த்து ராணுவ கிளர்ச்சியை வெடித்ததும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் தான். இந்தியா சுதந்திர போராட்ட கிளர்ச்சியே முதலில் இங்க தான் ஆரம்பிக்கப்பட்டது. கோட்டையை மேல்புற சுத்தி பார்க்கணும்னா இந்த படி வழியா தான் ஏறணும். ஸோ வலதுபுறம் ஒரு படியும் இடதுபுறம் ஒரு படியும் வந்து இருக்கு. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஜலகண்டேஸ்வரர் கோயிலையும் மியூசியத்தையும் வந்து பார்த்துட்டு வருவோம். கோட்டை வழியாக என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 வழியாக வந்து தெரியுது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜகதீஸ்வரர் கோயில், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மியூசியம் இருக்கு. இங்கே வந்து 2 மியூசியம் இருக்கு. ஸோ இது போர்டு இப்போ தான் வந்து வச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மியூசியமும், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜெகதீஸ்வரர் கோயில். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெம்பிள் பார்த்துருவோம். ஸோ ரைட்டில் திரும்பி வந்தோம் அப்படின்னா ஜெகதீஸ்வரர் கோயில் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மரத்துக்கடியில் மறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் கிளியராக பார்க்க போகிறீங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்க்க போகிற ஜலகண்டேஸ்வரர் கோயில், த பிக் டெம்பிள் ஆஃப் வேலூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன ஃபேமஸ், உள்ள என்ன சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இதனுடைய சிறப்பு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ஆய் சொல்லுங்க. ஜெய் ஹிந்த். டெம்பிள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 PM தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மியூசியம் பார்த்துறோம். செயின்ட் ஜோன்ஸ் சர்ச் தான் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கு. ஸோ டெம்பிள் இருந்து இது போகிற வழியில் சர்ச்சு. ஸோ சர்ச்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். ஸோ போலீஸ் ட்ரைனிங் சென்டர் இங்கே தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்கூடிய அந்த கிரவுண்ட் தான் இது. ஸோ இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மியூசியம் இருக்கு. ஸோ இந்த மியூசியத்தில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரீட் பண்ணி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு
பாயிண்ட் அவுட் மார்க் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க டச் பண்ணி அவங்க வந்து ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மியூசியமில் இருக்கோம். ஸோ இந்த மியூசியத்தில் நம்ம என்ட்ராகும் போது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆரவாரத்தோடு நம்ம வந்து வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீரங்கிகளை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பீரங்கியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் தான். ஸோ நம்மள ஆரவாரத்தோடு இந்த பீரங்கிகள் நம்ம வரவேற்று ஃபர்ஸ்ட் மியூசியத்துக்குள்ள நம்ம வந்து போகலாம். ஸோ இந்த மியூசியம் உள்ள என்ட்ராகும் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டுக்குருவிகள், குயில்கள், கிளிகள் சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரவாரத்தோடு நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒலிகள் நம்மளுக்கு வந்து இனிமையா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ நான் போகும்போது எனக்கு இனிமையா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீங்க போகும்போது உங்களுக்கு இனிமையா இருக்கும்னு நீங்களும் வந்து விருப்பப்பட்டு எதிர்பார்க்கலாம். இந்த வேலூர் கோட்டையை சுற்றி பார்க்கறதுக்கு ஆர்மி பர்சன்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ கோயிலை பார்த்தாங்க. ஸோ கோயில் க்ளோஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா மியூசியத்துக்கு வழி கட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து கூட்டிட்டு இங்கே தான் வந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண் அருமையாக வந்து செதுக்கி இருக்காங்க, சிலைகள் எல்லாம் வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நீர் தொட்டி. இந்த தொட்டியில தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து சேமிச்சு வச்சு பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பீரங்கி. ஸோ இந்த பீரங்கி இப்போதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து சரி செஞ்சு அதை வந்து சரியான இடத்துல வந்து பொருத்தி வைப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தூண். இந்த தூண் மேலே பார்த்தீங்கன்னா வந்து விளக்குகள் வந்து எரிபொருட்களை வச்சு விளக்கு மாரி பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது 4 புறம் பார்த்தீங்கன்னா 4 விதமான டிசைன்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா வந்து 4 விதமான சிலைகளை வந்து பொறிச்சிருக்காங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா சாலை முற்கால சோழர் எருக்கம்பட்டிலேருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சிலையும் வந்து சிறப்பாக வந்து இருக்கு. ஸோ இந்த சிலை பார்த்தீங்கன்னா வணங்குற மாதிரியான சிலை வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணர் புருஷர் பாணர் கலை சிலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவி ஏதோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொறிக்கப்பட்ட ஒரு சிலையாக வந்து இருக்கு. இது வந்து நந்தி பீடம். ஸோ நந்தி அதன் பின்னாடி வந்து பீடம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ நந்தி பீடம் இது வந்து ரெண்டுமே சேர்த்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா நந்தியினோட முதுகுப்புறம் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் சிலை வந்து இன்னும் வந்து சிறப்பாக வந்து இருக்கு. சிவலிங்கத்தை மத்தியத்தில் வந்து அமைச்சு ஸோ அதை சுற்றி வந்து 4 தூண்களை வந்து அமைச்சு அருமையாக வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அருமையான வந்து சிலையாக வந்து இருக்கு. இந்த மியூசியத்தில் என்ட்ராகி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிலைகள் எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சிலைகள் எல்லாம் பார்த்து அதில் என்ன இருக்குன்றதை பாருங்க. ஸோ இந்த கல்வெட்டில் வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களால் வந்து ரீட் பண்ண முடிஞ்சா படிக்க முடிஞ்சா நீங்கள் வந்து படிச்சு பாருங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அருமையாகவே இருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அழகாக வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்வையிடுறதுக்காக. ஸோ இந்த சிலையை பார்த்தீங்கன்னா வில்லம்போ வந்து ஏவர மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து அதுக்கான விளக்கமும் வந்து தமிழ் எழுத்துக்களால் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சி ராணி வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 4 திசைகளிலும் 4 சிலைகளை வந்து அமைச்சு சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிலைகளெல்லாம் நீங்கள் வந்து பாருங்க, அருமையாக வந்து இருக்கு. ஸோ ஒரே கல்லில் வந்து 4 விதமான சிலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து 4 டிசைன்களை வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாத பல சிற்ப கலைகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. வேலூர் கோட்டையை 19ஆம் நூற்றாண்டுல எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கான இமேஜும் வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. மதராஸ் காலாட்படை வந்து 22ஆம் பிரிவு வந்து வேலூர்ல இருந்து சென்னைக்கு வந்து புறப்படுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1855 வந்து நடந்த அதனுடைய பிக்சர் தான் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. வேலூர் கோட்டையின் தளபதி ஜான் பேண்டேசனுடைய கல்லறை தூண் தான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய கைதிகளை பிணை கைதிகளாக வந்து ஏற்றக்கூடிய அந்த படம் தான் வந்து இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் கோட்டையினுடைய சிறப்பம்சங்கள் மிக்க அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து போர்க்கால மன்னர்களை வந்து கட்டிருக்காங்க. ஸோ வில்லியம் பெயிண்டிங்கினுடைய பெயிண்டிங் தான் இது. ஸோ அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. 1806 நடந்த சிப்பாய் கழகத்துக்கான நினைவு தூண் தான் இது. ஹை வர்ஸ், இப்போ நம்ம
இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மியூசியம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மியூசியம் இருக்குது. ஸோ அந்த மியூசியம் நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பீரங்கி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்த பீரங்கி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மியூசியம் போய் பார்ப்போம். இரண்டாவது மியூசியத்துக்கு போகக்கூடிய வழி இதுதான். ஸோ இந்த வலதுபுறம் பார்த்தி அப்படின்னா நம்மளுக்கு இரண்டாவது மியூசியம் வழி வந்து தெரியும். ஸோ இதுக்கு எதிர் சைடு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்கும். இந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மியூசியம் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு நேர் எதிரில் தான் இரண்டாவது மியூசியமும் இருக்கு. வருங்க வந்து கண்டிப்பா இந்த இரண்டு மியூசியத்தும் வந்து பாருங்க. ஸோ இந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜபிள் 5 ரூபி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் சிற்பங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த சிற்பத்தெல்லாம் நீங்க வந்து ரசிச்சு பாருங்க. ஸோ குழந்தைகள் வந்து இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த இரண்டாவது மியூசியத்தில். ஸோ பிரமிப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனோசரஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக காட்சி அளிக்குது. ஸோ இங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு குழந்தைகளை வந்து கூட்டிட்டு வந்து இங்க வந்து நீங்க காட்டி அவங்களோட வந்து மகிழ்விக்கலாம். ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து போட்டோஸும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெடிமருந்து குவளை. ஸோ வெடிமருந்தை வந்து இந்த குவளையில போட்டு நம்ம பீரிங்ல போட்டு வந்து அடிப்பாங்க. ஸோ இதுதான் பீரிங்ல குண்டா வந்து பயன்படக்கூடியது. இது வந்து நந்தி. ஸோ இது நந்தி வந்து பலியிடம் இருக்கு. ஸோ இந்த பலியிடத்துல வந்து பலி கொடுக்கறதா வச்சிருப்பாங்க. ஸோ இங்க நிறைய சாமி சிலைகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க, நந்திகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது பக்கத்துல நமக்கு டைனோசரஸ் வந்து அழகா வந்து காட்சி அளிக்குது. ஸோ குழந்தைகள் வந்து நல்லா பிரமிப்பா வந்து பார்ப்பாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிலை வந்து இருக்கு. அது போன்ற நிறைய சிலைகள் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. குழந்தைகள் வந்து இந்த இடத்த வந்து சிற்ப கலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமா வந்து பார்த்து வந்து ரசிக்கலாம். மேலும் பழங்காலத்து நாணயங்கள், துணி வகைகளை வந்து வச்சிருக்காங்க. ஸோ பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் நிறையவே வந்து இங்க வந்து இருக்கு. ஸோ குழந்தைகளை வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்றதுக்கு இங்க வந்து சிறந்த இடம் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க வந்து தாராளமா வந்து உங்களோட குழந்தைகள் மற்றும் குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு மியூசியம் மற்றும் கோயில் டெம்பிள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ ரசிக்கக்கூடிய இடமா தான் வந்து கண்டிப்பா அது வந்து இருக்கும். பழங்கால தூண்கள் எல்லாம் இங்க வந்து இருக்கு. ஸோ இது ஒன்றும் அரேஞ்ச் பண்ணல, நம்பர் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வந்து சரியான இடத்துல வந்து பொருத்தி வந்து வைப்பாங்க. ஸோ மேலும் என்ன கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜயநகர அரசின் வெங்கட்ராமன் கல்வெட்டு இது. ஸோ இந்த கல்வெட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயநகர அரசின் கல்வெட்டுகள். ஸோ இதுவும் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து இங்க விஜயநகர அரசனுடைய கல்வெட்டுகளாக வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிற்கால சோழன் கல்வெட்டு. இது வந்து உடைந்த நிலையில வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன் சோழன் கல்வெட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தி வேந்திராவர்மன் கல்வெட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கம்பவித்மன் கல்வெட்டு. எல்லாம் தமிழ் எழுத்துக்களே இருக்கு. முடிஞ்சா நீங்க வந்து படிச்சு வந்து பாருங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் நந்திவர்மனுடைய கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டுகள்லாம் நம்மளுடைய பார்வைக்கு வந்து வச்சிருக்காங்க. மியூசியம்ல என்ட்ரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா மூலிகை செடிகளுடைய வகைகள் வந்து போட்டோஸ் இருக்காங்க. கற்களினுடைய வகைகள்லாம் என்னெல்லாம் இருக்கு, பழைய காலத்துல என்ன கற்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மர வகைகள், என்ன மர வகைகள் வந்து பழங்காலத்துல இருந்து இருந்ததுன்றதை வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்திய வௌவாலை வந்து மிகப்பெரிய வடிவத்தில் வந்து வச்சிருக்காங்க. பயமா இருக்கா இல்லையா உனக்கு? பயமா இருக்கா? என்னது இது? எலும்பா? என்ன எலும்பு இது? சீட்டா எலும்பா? பேசுறியா? இது என்னதுடா அது? என்ன தெரியுது? சீட்டாவா? எங்க இருந்து கொண்டு வந்திருக்கியா? காட்டுல இருந்து கொண்டு வந்ததா? தெரியுமா உனக்கு? அது பேர் என்ன சொல்ல? சீட்டாவா? சரி, என்ன எலும்பு எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் என்ன எலும்புன்னு தெரியுமா உனக்கு? சொல்ல, என்ன எலும்பு அது? என்னது? மண்டையா? இதெல்லாம் சீட்டாக எலும்பா? கடல்வாழ் உயிரினங்களான நண்டு, மீன் வகைகள், ஆமைகள், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி உண்மையான வந்து எடுத்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. குழந்தைகள் வந்து அருமையாக அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ உண்மையான நண்டுகளெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன்கள் இருக்கு. ஸோ ஆமையினுடைய பாகங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான மீன்களை பதப்படுத்தி வந்து சிறப்பாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ குழந்தைகள் வந்து அருமையாக வந்து இங்கே வந்து பார்த்து வந்து சந்தோஷமா வந்து இருப்பாங்க. காணாங்கத்தால் மற்றும் நட்சத்திர மீனை வந்து வச்சிருக்காங்க. இங்க வந்து நரி வந்து ஒரு மானை வேட்டையாடுற மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையான மானையும் உண்மையான நரியையும் பதப்படுத்தி வந்து இங்க வந்து வச்சிருக்காங்க. காய வச்சுட்டு வராங்க. என்ன பண்றாங்க சொல்ல? இது என்ன? இதெல்லாம் வாத்தா? அதுல என்ன வாத்தா? இது என்னது? புரியா? மீன் பத்திராது. பழங்காலத்தில் பயன்படுத்த கிண்ணங்கள் மற்றும் சாமி சிலைகள், சிறு வகையில் இருக்கக்கூடிய மக்கு மற்றும் தீர்த்த கிண்ணங்கள், சிறிய சிலைகள், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், எண்ணெய் சாமான்களுக்கு பயன்படுத்த பொருள்கள், பாலாடைகள்,
ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணங்கள் வச்சுருக்காங்க. ஸோ பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. சிறு சிறு விதமான கற்கள் வச்சுருக்காங்க. பூஜைக்கு பொருள் மணிகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் குவளைகள் இருக்குது. ஸோ நடராஜர் சிலையும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு சிலைகளில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சிறுசாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாம் மெட்டலான சிலைகள் தான் வந்து. ஸோ ரொம்ப சின்ன வகையில் சிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரமிப்பாக வந்து அழகாக வந்து சிதைக்கி இருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மகாவீரனுடைய சிலை, திருத்தங்கனுடைய சிலை. ஸோ இந்த மாதிரி சிலைகள் பழங்காலத்தில் இருந்த வாழ்ந்தவர்களுடைய சிலைகளை வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளைவின்னு சொல்லலாம். அதாவது வளைவினா பூமுரான்னு சொல்லலாம். இந்த பூமுரான் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு பூமுரான். ஸோ இது பழங்காலத்தில் இருந்த மன்னர்கள் அவருடைய ஸோ செஸ் போர்டை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போர் கருவிகள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவுட் படத்துலையோ இல்லை பாகுபலி படத்துல தான் நம்ம வந்து போர் கருவிகள் எல்லாம் வந்து ஆயுதங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாகவே அந்த கருவிகள் எல்லாம் நீங்கள் வந்து ரசித்து வந்து பார்க்கலாம். எப்படியெல்லாம் இருந்துச்சு, எவ்வளோ கூர்மையாக இருக்குது, எந்த அளவுக்கு வலிமைகளாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 17ஆம் நூற்றாண்டு மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட வாள்கள் மற்றும் போர் கருவிகள் தான் இங்கே வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இந்த கருவிகளெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து ரசிக்கலாம். இந்த நிறைய கருவிகள்லாம் இருந்துச்சா அப்படின்றத நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்தில் பயன்படுத்த மீன் பிடிக்கக்கூடிய வலை. ஸோ இந்த வலையில தான் வந்து மீன்களை வந்து பிடிக்கக்கூடிய வலையாக இருந்துச்சு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து அருவா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் நீட்டாக இருக்குது பாருங்க பூரா. இது வந்து ஒரு மியூசிக்கை எழுப்பக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய ஒரு கருவியாக வந்து இருக்குது. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ரெண்டு பேரும். ஒலி எழுப்பக்கூடிய ஒரு கருவியாக பிபி மாரி வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆமையினுடைய ஓட்டை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடாரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு கிண்ணமாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயினுடைய பானை, எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய பானை. இது வந்து அருவா. ஸோ மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து பன்றியை கொல்லக்கூடிய கத்திகள் எல்லாம் கூட இருக்குது. இது வந்து மணியை எழுப்பக்கூடிய ஒரு வகையான மணி, அதாவது பெல் அடிக்கக்கூடிய ஒரு வகையான மரத்தாலான பெல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அருவா வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்றிகளை பிடிக்கிறதுக்கும் விலங்குகளை பிடிப்பதற்கான வலையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பன்றி கொள்வதற்கான ஒரு கத்தி அப்படின்னு சொல்லலாம். பன்றி கொள்வதற்கான ஒரு கூர்மையான ஒரு கத்தி. 17ஆம் நூற்றாண்டில் லம்பாடி இனத்தவர்கள் பயன்படுத்திய ஆடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆடைகள் தான் 17ஆம் நூற்றாண்டில் லம்பாடி என்னும் இனத்தவர்கள் வந்து பயன்படுத்தி உடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆடைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாடல் கொடுத்துருக்காங்க பிக்சர் மூலிமா. இந்த மாதிரி ஆடைகள் தான் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து உடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகள், ஹார்மோனி பெட்டியெல்லாம் வந்து இருக்குது. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொட்டிகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. புல்லாங்குழல் வந்து இருக்குது மெட்டல்லையே. ஸோ ஊதுக்குழலும் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இசைக்கருவிகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுவதற்கும் பரதநாட்டியம் ஆடுறதும் அந்த காலத்தில் வந்து நடன நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் சின்ன சின்னதாக வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சிறிய சிறிய பொருள்களில் வந்து அழகாக வந்து சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க. சிறிய வகை விநாயகர் சிலையும் வந்து இருக்குது. ஓலைச்சுவடிகளும் வந்து வச்சிருக்காங்க. பழங்காலத்தில் ஓலைச்சுவடிகள் மூலம் தான் வந்து எழுத்துக்களையும் கருத்துக்களையும் வந்து பரிமாற்றம் செஞ்சாங்க. ஸோ எழுத்துக்களை வந்து சேமித்து வைப்பதற்காகவும் இந்த ஓலைச்சுவடி பயன்பட்டது. ஸோ அந்த மாதிரி ஓலைச்சுவடியும் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கதிர் துணிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்தியனுடைய வரைபாடம் வந்து வச்சிருக்காங்க. ஃபுல்லாக முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் மட்டுமே நம்மளுடைய தொழிலாக இருந்துச்சு. ஸோ மேஜிக் கூஜாஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூஜாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் பிரமிப்பாக வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான ஒரு மேஜிக் கூஜா வந்து இருக்குது. சூப்பராக வந்து இருக்குது பார்க்கறதுக்கு, அருமையான வந்து. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்ம சூப்பராகவே வந்து இருக்கும். அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக வந்து இங்கே நிறைய வந்து ஷோக்கு வந்து வச்சுருக்காங்க. வட இந்திய நாணயங்களெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பழங்காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட வட இந்தியாவில் இருந்த நாணயங்களுடைய லிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் மூலிமா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உண்மையான நாணயங்களும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாணயங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். குப்தர் கால நாணயங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபுல் முழுக்க நாணயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ வர்தனர் நாணயங்கள், மேல சந்தர்ப்பர் நாணயங்கள், முகலாயர், டெல்லி சுல்தான் நாணயங்கள், ஐரோப்பிய நாணயங்கள், வர்தனர் நாணயங்கள். ஸோ இந்த மாதிரி நாணய வகைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உண்மையான நாணயங்களும் இங்கே வந்து படத்தில் வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்துக்கலாம். இந்தியனுடைய பழங்கால வரைபடம் இப்படி தான் வந்து இருந்தது. நாணயங்கள் எந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாணயங்களை வந்து
பார்த்தீங்கன்னா மரக்கால், அதாவது நம்ம வந்து ஒரு அரிசி தானியங்களை வந்து அளவிட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த அளவீடுகள் தான் வந்து கருவிகளை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து 1000 ரூபாய் நோட்டு வந்து அந்த காலத்திலேயே வந்து இருந்திருக்கு. ஸோ நாணயங்களுடைய வகைகள், அதனுடைய வடிவங்கள்லாம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு, எந்த காலத்தில் வந்து எந்த நாணயங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அனைத்து விதங்களும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைகள் வந்து அருமையாக வந்து பார்த்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். வந்து முதுமக்கள் தாழிங்க. இது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 2300 வருஷம், 2300 வருஷம் பழமை வாய்ந்து. சரி. இதுல வந்து அந்த காலத்துல வந்து இறந்தவங்களை வந்து இது உள்ள வச்சுட்டு புதைப்பாங்க. சரிங்க. அவங்க யூஸ் பண்ண பொருளுங்க, சாமானம் எல்லாமே வந்து இது உள்ள வச்சுட்டு புதைப்பாங்க. இது வந்து கொஞ்சம் உயிரோடு இருக்கும் போதும் இது உள்ள அவங்களுக்கு உண்டான சாப்பாடுகளை வச்சுட்டு நடுவூட்டில் வச்சுட்டு விளக்கு கொளுத்தி வைப்பாங்க. சரி. அந்த மாதிரி ஐதீகமும் அது என்னது? இது வந்து சவத்தொட்டிங்க. சவத்தொட்டி. இதுவும் உங்க கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். இது டெட் பாடி எல்லாம் எரிச்சிட்டாங்கன்னா சரி, அந்த சாம்பல் எல்லாம் இது உள்ள போட்டுட்டு பதிப்பாங்க. சாம்பல் எல்லாம் உள்ள. சரி. அது என்னது? இது வந்து தானிய சேமிப்பு உரை. கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரி. அந்த காலத்துல நெல், கேழ்வரகு இதெல்லாம் போட்டு இது வைக்கணும். சரி. தானியங்கள்லாம் போட்டு வைக்க. தானிய சேமிப்பு. சரி. எல்லாருடைய வீட்டுல இருக்குமா இல்ல எப்படி இருக்கும்? அதெல்லாம் இது அந்த காலத்துல வந்து எல்லார் வீட்டுல இருந்துச்சுங்க. எல்லார் வீட்டுல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இது இல்லைங்க. இப்பெல்லாம் கிடையாது. இப்ப எங்கன்னா அந்த நம்ம அந்த பக்கம் தஞ்சாவூர் அந்த பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மண் வகைகள், மண் கிண்ணங்கள், சொப்புக்கள் சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இந்திய தபால் தலைகள்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பெரியார், எம்ஜிஆர், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஸோ இந்த மாதிரி தலைவர்களுடைய தலைகள்லாம் வந்து தபால் தலைகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நிறைய தலைகள் வந்து இங்கே வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மரத்தாலான சிற்பங்கள் எல்லாம் கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க. பழங்காலத்தில் மரத்தாலான வந்து செஞ்சு அதிலே வந்து சிற்பங்களை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த சிற்பங்கள் எல்லாம் கூட நிறைய வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் மரத்தாலான சிற்பங்கள். ஸோ இது வடிவமைப்புல ரொம்ப அற்புதமாகவே இருக்கு. ஸோ இது வந்து கணேசர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸ் மூலம், லைட் மூலம் பார்த்தீங்கன்னா 3D வியூவில் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு அற்புதமாக வந்து இருக்கு. இந்த சிலைகளும் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அணையாக வந்து இருக்கு. ஸோ இது வந்து கோயில், பழங்காலத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு கோயிலை வந்து பிக்சராக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஜலகண்டேஸ்வர் கோயில் தான் நினைக்கிறாங்க. இதுதான் வந்து மரத்தாலான சிலைகள், சிற்பங்கள், கொற்கை, கணம். ஸோ இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சிலது வந்து இருக்கு, சிலது வந்து பாதி உடைஞ்ச நிலையில வந்து இருக்கு. வேலூர் மாவட்டத்தினுடைய சிறப்பான இடங்கள் என்னெல்லாம் இருக்கு? அமிர்த ஃபாரஸ்ட் இருக்கு, சிஎம்சி இருக்கு, முருகன் டெம்பிள் இருக்கு, கோல்டன் டெம்பிள் இருக்கு, விஐடி இருக்கு, ஸோ ஏலகிரி போட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேலூரில் இருக்கக்கூடிய சிறப்பான இடங்களை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ வேலூர் மாவட்டத்தில் என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து இமேஜஸ் வந்து காட்டியிருக்காங்க. இங்கே சில சிற்பங்கள் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பாம்பு சிற்பங்கள் வந்து இருக்கு. நாயினுடைய சிலையும் வந்து இங்கே ஒன்று இருக்கு. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைரவாவினுடைய சிலை வந்து மிக சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது பிரமிப்பாக வந்து இருக்கு. இதனுடைய சிலை பார்த்தீங்கன்னா வந்து பல கைகளை கொண்ட பைரவாவினுடைய சிலை தான். இது வந்து ரொம்ப அருமையாக வந்து வடிவமைச்சு சூப்பராக வந்து வச்சிருக்காங்க. ஸோ பக்கத்தில் நிறைய சிலைகள் வந்து இருக்கு. தலை துண்டிக்கப்பட்ட ஒரு சிலையும் வந்து இருக்கு. ஸோ வேலூரினுடைய சிறப்பான இடங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேலூர் கோட்டை இருக்கு, டெல்லி கேட் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முத்து மண்டபம் இருக்கு. ஸோ நிறைய இடங்கள், பழங்கால இடங்களை வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. பல நாடுகளின் நோட்டுகளை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சிருக்காங்க. ஸோ பிலிப்பைன்ஸ் இருக்கு, மலேசியனுடைய நோட்டுகள்லாம் இருக்கு, 10 ரூபாய் 20 ரூபா நோட்டுகள்லாம் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து US டாலர் வந்து இருக்கு, மலேசியனுடைய இருக்கு, சிங்கப்பூரினுடைய நோட்டுகள் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ யூஎஸ்னுடைய நோட்டுகள்லாம் வந்து, அரபிய நாடுகளின் நோட்டுகள்லாம் வந்து இருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய மதிப்பும் வந்து இருக்கு. ஸோ நிறைய வகை யுஏஇனுடைய நோட்டுகளும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வெளிநாட்டுகளுடைய பழங்கால வந்து நோட்டுகள் அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. 250 ரூபா நோட்டு வந்து வச்சிருக்காங்க.
ஸோ 6 ரூபாய் நோட்டுலேருந்து 1 ரூபி நோட்லேருந்து நிறைய நோட்டுகளில் வந்து இருக்குது. இந்த இரண்டாவது மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டைனோசரஸ் இருக்குது, பழங்காலத்து நாணயங்கள் இருக்குது. ஸோ பழங்காலத்தில் பயன்படுத்த வந்து பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, நாணயங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, தபால் தலைகள் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ மிருகங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு 3D வியூவில் வந்து உண்மையான மிருகங்களை வந்து நம்மளுக்கு பதப்படுத்தி வந்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டையினுடைய ஒரு வழியில் வந்து மேலே வந்து கோட்டை எப்படி இருக்குது அப்படின்றது சுற்றுவட்ட பாதையில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாதுகாவலர்கள் நிற்பதற்காக ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி வந்து இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா வேலூர் கோட்டையில் இருக்கோம். ஸோ இதில் மேலே டாப் ஃப்ளோரில் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்திங்க அப்படின்னா நிறைய பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது குகைலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா போய் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் மாதிரி இருக்குது. உள்ளே போகிறேன், உள்ளே இருட்டாக தான் இருக்குது, சின்ன பிளேஸ் தான். மழை டைமில் வந்து இங்கே வந்து பத்திரமா வந்து இருந்துக்கலாம். ஸோ காவலுக்கு நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான வசதி வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்து புகை மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை காலங்களில் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்து ஈஸியாக வந்து இங்கே வந்து பாதுகாப்பு வந்து தங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ரூம் மாரி தான் இருக்குது. சின்னதாக ஃபுல்லாக வந்து கல்லால் தான் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த புகையை வந்து சின்னதாக வந்து பாருங்கள். இது புகைலாம் கிடையாது, ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். மணி வந்து மாலை 3 மணி ஆகுது. ஸோ ஜலகண்டேஸ்வர் கோயில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock வரல இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 o'clockலேருந்து நைட்டு வந்து 8 o'clock வந்து இருக்கும். ஸோ நம்ம கோட்டையில் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இன்னும் கோயில் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இந்த கோயில் மட்டும் நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வழி தான் நீங்கள் மேலே ஏறி போய் பார்க்கணும். ஸோ இதில் ஒன்றும் இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு, ஏன்னா ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணலாம், சுற்றி பார்க்கணும் மட்டும் இதனால வந்து ஏறி போங்க ஸ்டெப்ஸில். ஸோ அப்படின்னா இங்கே வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வரும் மியூசியம் அண்ட் வச்சுன்னா கோயில் டெம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டெம்பிள் வந்து பார்த்துட்டு போகலாம். டைம் வந்து 3 o'clock வந்து ஆகுது. இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ உங்களை மாதிரி நானும் பிரமிப்பாக வந்து பார்க்க போகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது, இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மணி மண்டபம் இருக்குது. இதுதான் வந்து அந்த காலத்தில் வந்து திருமணங்கள் நடப்பதற்கான மண்டபங்கள், நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான மண்டபமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பல தூண்கள் இருக்குது. அந்த தூண்கள் வந்து பல விதமான டிசைன்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த டிசைன்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா கிருஷ்ணன், பைரவன், நடராஜன், சிவமூர்த்திகள், நரசிம்மரின் பாதம், மேல்விதனத்தை தாங்கும் கிளிகள், புராண சிற்பங்கள், பிரம்மாண்டமான கலை சிற்பங்கள்லாம் இருக்கு. ஸோ யோகாசனம் செய்யும் மகரிஷி, ஸோ இந்த மாதிரி சிற்ப கலைகள்லாம் நிறையவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மணி மண்டபத்தில் வந்து ஸோ அற்புதமான வந்து சிற்பங்கள்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்க வந்து பிரமிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த பின்புறத்தில் பார்க்கக்கூடியது தான் ஜலகண்டேஸ்வர் கோயில். இது வழியாக தான் நம்ம வந்து உள்ளே இன்னும் போகணும். ஸோ உள்ளே போனால் தான் நம்மளுக்கு கோயில் வந்து இருக்குது. ஸோ இது வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மண்டபம் இருக்குது, வலதுபுறத்தில் வந்து ஒரு குளம் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து மண்டபத்தினுடைய தூண்கள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இங்கே 100கணக்கான தூண்கள் வந்து அதனுடைய சிற்பக்கலைகளை வந்து மிக சிறப்பாக வந்து செதுக்கி வந்து இருக்காங்க. இன்னமும் வந்து சிறப்பாக வந்து பழமை மாறாமல் அப்படியே வந்து இருக்குது. வேலூர் கோட்டை மற்றும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் யார் கட்டியிருப்பது? விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி காலத்துல சின்ன பொம்மு ரெட்டி மற்றும் திம்மா ரெட்டி நாயக்கர் தான் வந்து கட்டியிருக்காங்க. எப்போ கட்டினாங்க? 1566 வந்து கட்டப்பட்டு இருக்கு. ஸோ விஜயநகருடைய பேரரசனுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1526 இருந்து 1595 இருந்து இந்த ஆண்டு காலத்துல தான் வந்து இந்த கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஜலகண்டீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற இந்த பெயருக்கு வந்து முன்னாடி என்ன பெயர் இருந்துச்சு? ஜீரகண்டீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்து இப்போ மாற்றப்பட்டு ஜலகண்டீஸ்வரர் அப்படின்ற வழக்கு போக்குல வந்து நம்மளுக்கு வந்து மாறி ஜலகண்டேஸ்வரர் கோயில் அப்படின்றது வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைநயம் மிக்க சிற்பங்களும் அதன் செதுக்கங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிரமிப்படைய வைக்கும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பிரமிப்பா நீங்க வந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து நிறையவே வந்து இருக்கு.
இந்த கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ பூக்களை வந்து பூத்து குலுங்கிட்டு இருக்கு, பச்சை பசேன்ற செடிகள் மரங்கள்லாம் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ உள்ள இருக்கக்கூடிய மண்டபம் பார்த்தீங்கன்னா வந்து பல தூண்களை அடக்கி பல சிற்பங்களையும் வந்து அடக்கி சிறப்பாக வந்து நம்மளுக்கு வந்து காட்சி வந்து அழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பாகவும் வந்து இருக்கு. 136 ஏக்கர் கொண்ட இந்த வேலூர் கோட்டை மற்றும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசால பார்த்தீங்கன்னா வந்து 1526 1595 வரலும் ஆட்சி காலத்துல வந்து இவங்களுடைய கைவசம் வந்து இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் ஸ்ரீ ராகவ ராயனுடைய ஆட்சி காலத்துல வந்து மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து பீஜாப்பூர் மன்னன் பார்த்தீங்கன்னா 1656 1678 வரலும் இவருடைய கைவசம் வந்து இருந்துச்சு. பீஜாப்பூர் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மராட்டியர்களுடைய கைவசம் வந்து வந்துச்சு. 1678 1707 வரலும் மராட்டியர்களுடைய கைவசம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வந்து கைவசம் வந்து எடுத்துக்கொண்டாங்க. 1507 1760 வரையிலும் முகலாயர்கள் இருந்தாங்க. 1860க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வந்துச்சு. மொத்தம் வந்து 187 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிகள் வந்து பயன்படுத்தி அவங்களுடைய கைவசம் வந்து இந்த கோட்டை மற்றும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் வந்து இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வகம் வந்து அவங்களுடைய கைவசம் வந்து வந்திருக்கு. இந்தியா கைவசம் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஜலகண்டேஸ்வரர் கோயில் உள்ளதா இருக்கணுமா? பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பெரிய சூப்பரான கோயில் வந்து தெரியுது. இதுல நிறைய தூண்கள்லாம் இருந்துச்சு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா வேற இருந்துச்சு, சூப்பராக வேற இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த பதிவு நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து தெரியுங்க. இந்த இடம் சுற்றி பார்க்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப அருமையான பிளேஸ் தான். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா க்ளீனாக இருக்குது, சூப்பராக. எல்லா இடமே பார்த்தீங்கன்னா க்ரீனாக வச்சுருக்காங்க. எந்த ஒரு வேஸ்டேஜும் எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. இந்த இடமும் நிறைய தூண்கள் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தூண்கள் தான் நிறைய வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே தூண்களாக தான் வந்து செஞ்சுப்பட்டிருக்கு. சூப்பராகவே இருக்குது இந்த இடம். சீசன் டைமில் நிறைய பேர் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சீசன் இல்லாத டைமில் வந்து கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது. கோயிலில் மக்கள் அதிகமாக விரும்பி வருவதற்கு இன்னொரு சிறப்பு அம்சமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்பதோஷம் நீங்குவதற்காக பார்த்தீங்கன்னா வந்து பல்லி மற்றும் பாம்பினுடைய வடிவ சிற்பங்கள் வந்து இருக்கு. அதை வந்து வழிபட்டு அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோஷங்களை வந்து விலகும் அப்படின்றதுக்காக ஒரு ஐதீகம் வந்து இருக்கு. மக்கள் இதனால பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம் வந்து நீங்குது அப்படின்றத வந்து நம்புறாங்க. நிறைய பேர் வந்து இதனால வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு வந்து வணங்கிட்டும் வந்து போறாங்க. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 ரூபி வந்து டிக்கெட்டு. இது உள்ள என்ட்ரானு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே வந்து இருக்கும். நம்ம வந்து சீலிங்கில் இருக்கும். அதை வந்து டச் பண்ணிட்டு நம்ம வணங்கிட்டு வந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷம் வந்து விலகும் அப்படின்றது வந்து இவங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையாக வந்து இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து கலசம் ஒன்று வந்து இருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நந்தி சிலை வந்து ஒன்று இருக்கு. இதையும் வந்து நிறைய பேர் வந்து வணங்கிட்டு வந்து போறாங்க. உள்ள வரக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. தயிர் சாதம் வந்து கொடுத்தாக்க நானும் வந்து வாங்கி சாப்பிட்டு தான் வந்து வந்தேன். வெள்ளி போன்று மிளிரும் நாணய கிணறு. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நாணயத்தை வந்து போட்டு வேண்டிட்டு வந்து போறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி போன்று நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து மினுக்குது இந்த தண்ணியினுடைய எதிரொலிப்புனால. இந்த கோயிலுக்கு சில பேர் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த பதிவு வந்து பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி என்னென்ன பதிவுகள்லாம் இருக்கு அப்படின்றது நான் வந்து சொல்லியிருக்கேன். சிறப்புகள்லாம் என்னன்றதும் சொல்லியிருந்தேன். குழந்தைகள் பார்க்கக்கூடிய மியூசியம் எல்லாம் வந்து வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கு அப்படின்றது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரிப்ஸ் மற்றும் பிளாக்ஸ் வந்து வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவிடுங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்றேன்.